Hi, welcome to another episode of PR Cricket Chat. இன்னைக்கு நம்ம பேச போறது சிஎஸ்கே வர்சஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ப்ரிவ்யூ. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஒரு சிக்ஸர் ஹிட்டிங் டீம். சிக்ஸர் ரைசர்ஸ் ஹைதராபாத் தான் சிக்ஸர் ஹிட்டிங் டீம் சன்ரைசர்ஸ். அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து கமிங் ஆஃப் அ லாஸ். இது இப்பதான் நல்ல டெஸ்ட் ருத்துராஜோட கேப்டன்சிக்கு எப்படி அதை ஓவர் கம் பண்ண போறாருன்னு. அதே மாதிரி சன்ரைசர்ஸ்க்கும் ஒரு டெஸ்ட் தான். என்ன லாஸ்ட் மேட்ச் அவங்க குஜராத் கிட்ட தோத்துருக்காங்க இந்த போட்டி ஹைதராபாத்ல. அண்ட் லாஸ்ட் டைம் ஹைதராபாத்ல சன்ரைசர்ஸ் ஆடினபோது மும்பையோட சரியான அடி 270 அடிச்சாங்க. ஸோ சன்ரைசர்ஸ் நிறைய பிக் ஹிட்டர்ஸ் இருக்காங்க. சென்னைக்கு இன்னும் ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, நாளைக்கு முஸ்தபிசூர் இல்ல. ஃப்ரைடே முஸ்தபிசூர் இஸ் கான் பேக் டு பங்களாதேஷ் ஃபார் சம் விசா இஷ்யூஸ் ஃபார் த வேர்ல்ட் கப். ஸோ முஸ்தபிசூர் இல்ல. ஸோ முஸ்தபிசூருக்கு பதிலா யார் ஆடுவாங்க? எனக்கு என்னமோ தீக்ஷனா ஆடுவார்னு ஒரு ஃபீலிங். ஏன்னா குஜராத் டைட்டன்ஸ் வந்து ஸ்பின்னை வச்சு சன்ரைசர்ஸை சோக் பண்ணாங்க. ஸோ எனக்கு ஒரு ஃபீலிங் தட் தீக்ஷனா வில் கம் பேக் இன்ஸ்டெட் ஆஃப் பத்திரன் சாரி இன்ஸ்டெட் ஆஃப் முஸ்தபிசர்னு தோன்றது. இன்னொரு சேஞ்ச் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஷார்துல் தாக்கூர் ஆடுவாங்களா சிஎஸ்கே இன்ஸ்டெட் ஆஃப் தீபக் சஹார்? ஷார்துல் தாக்கூர் அவ்வளோ சிஎஸ்கே அவ்வளோ ஈஸியா சேஞ்ச் பண்ற டீம் கிடையாது. ஸோ ஒரு ஒரு லாஸ்க்கு அப்புறம் பேனிக் ஆக மாட்டாங்க. ஆல்சோ டேரல் மிச்சல் அப்படி ஒன்றும் ஆடல இது வரைக்கும். நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சிருந்தேன் டேரல் மிச்சல் ஆடுவார்னு. அவர் ஒன்றும் பெருசா பண்ணல. ஸோ மொயின் அலிக்கு ஆடுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கா? ஏன்னா மொயின் அலி அந்த ஸ்பின் ஆப்ஷன் எடுத்துட்டு வராது. அந்த அந்த அகேன்ஸ்ட் ஸ்பின் கிளாசன் மாக்ரம்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க அகேன்ஸ்ட் குஜராத் டைட்டன்ஸ். அஃப்கோர்ஸ் மொயின் அலி இஸ் நாட் இன் த கிளாஸ். ரஷித் கானோட கிளாஸ் கிடையாது மொயின் அலி. பட் இருந்தாலும் ஒரு ஸ்பின் ஆப்ஷன் இருக்கணும். ஏன்னா சிம்பிள் மீடியம் பேஸ்னா கிளாசன் கசாப்பு கடை கிளாசன் அதை டெமாலிஷ் பண்ணுவாரு. ஸோ சிஎஸ்கேக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. அண்ட் ருத்ராஜ் எப்படி இந்த டிஃபீட்ல இருந்து பவுன்ஸ் பேக் பண்ண போறாரு ஆஸ் அ கேப்டன். ஆல்சோ எல்லார் மனசுல இருக்கிற ஒரு கொஸ்டின் வந்து தோனி. அவர் ரொம்ப லோ டவுன் த ஆர்டர் ஆடுறாரு. ஜடேஜாக்கு அப்புறம் வராரு. அண்ட் அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜடேஜா 21/17, தோனி 37/16. கரெக்ட், இட் வாஸ் இன் அ லூசிங் காஸ். பட் அந்த பேக் ஸ்பீட் ட்ரெமெண்டஸா இருந்தது. அண்ட் அந்த பேஸ் போலர்ஸ் அவ்வளோ ஈஸியா அடிச்சாரு. அஃப்கோர்ஸ் தோனி முன்னாடி வந்தா ஸ்பின் எடுத்துட்டு வருவாங்க. பிகாஸ் தோனி ஸ்பின் அவ்வளோ அடிக்க மாட்டாரு முன்ன மாதிரி. ஸோ என்ன பண்றதுன்னு தெரியல. பட் ஐ ஸ்டில் திங்க் தோனி கொஞ்சம் அப் த ஆர்டர் வரணும். ஏன்னா சிவம் துபே, சமீர் ரிஸ்வி அண்ட் மிச்சல் ஸ்பின் ஹிட்டர்ஸ். பேஸ் யாரும் அடிக்க மாட்டேங்கிறாங்க. தோனி இப்ப கூட அந்த பேஸ் அடிக்கிற அபிலிட்டி இருக்கு இந்த பேட் ஸ்பீட்னால. பொறுத்திருந்து பார்க்கணும் என்ன ஆக போகுதுன்னு. பட் இது I think it's a big match for Ruturaj the captain. என்னோட fantasy picks வந்து ருத்துராஜ் கெக்வாட் for Chennai, Klassen for Hyderabad, Bhuvneshwar Kumar for Hyderabad, Abhishek Sharma and Ajinkya Rahane. இதுதான் என்னோட 5 fantasy picks. ருத்துராஜ், Ajinkya Rahane, Klassen, Bhuvneshwar Kumar and Abhishek Sharma. 5 fantasy picks. எனக்கு என்னமோ ஒரு ஃபீலிங் ஹைதராபாத் ஆர் கோயிங் டு வின் திஸ் அப்படின்னு. ஏன்னா அந்த சென்னை நிறைய கிராக்ஸ் இருக்கு அந்த அந்த போலிங் லைனப்ல. அண்ட் பேட்டிங் ஆல்சோ கொஞ்சம் கிராக்ஸ் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. அஃப்கோர்ஸ் இஃப் சென்னை வின்ஸ் கிரேட். பட் எனக்கு என்னமோ ஒரு ஃபீலிங் ஹைதராபாத் ஹேஸ் தி எட்ஜ்னு. ஹாப்பி டு பி ப்ரூவ்ட் ராங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷனுக்கு. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க, ஃபேமிலி கிட்ட சொல்லுங்க. Enjoy the IPL. Thank you very much.